ஓம் குருவே துணை. ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம. சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். அதாவது நான் வீட்டில் டெய்லி விளக்கேற்றுறேன், பூஜை புனஸ்காரம் முறையே பண்ணுறேன், தூபம் காட்டுறேன், மூலிகை பொடி போட்டு பண்ணுறேன். எல்லாமே பண்ணா கூட எனக்கு அந்த தெய்வ கடாசம் வீட்டில் இல்லை. அந்த ஆற்றல் வெளிப்பட மாட்டேங்குது. எனக்குள்ள பெரிய ஒரு டிப்ரெஷன் ஆகுது. நம் வாழ்க்கையே பெரிய ஒரு கோணமா இருக்கு. போறதெல்லாம் காரியம் தடையாகுது. நமக்கு விபத்துகள்லாம் வருது. இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குது? அப்ப ஜாதகம் தானா, இல்ல ஜாதகத்து மூலியமா தான் இது நடக்குதா அப்படின்னு கேட்டா ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இது ஒண்ணும் இல்லைங்க. கம்ப்ளைண்டா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல நான் தெளிவா சொல்றேன். நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலேயே இது நடந்தது, இல்லைன்னு சொல்லல. அதாவது இந்த செய்வனை அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஏதாவது கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா, இந்த செய்வனையினாலேயே அந்த வீட்டில் தெய்வ கடாசம் வெளியேறிடும். அது மட்டும் இல்ல, தேவையில்லாத கெட்ட பொருள்களை கொண்டாந்து அங்க வச்சுட்டாலும் அது மூலியமாகவும் நமக்கு எல்லாமே தடை ஏற்படும். இந்த ரெண்டு விஷயம் நடக்கும்போது நமக்கு எல்லா தடைகளையும் கொண்டு வரும். அப்ப நம்ம அதனால யோசிப்போம், எப்படி இதை மீள்றது, இது எப்படி வெளியே வர்றது அப்படின்னு ரொம்ப மனநொடிஞ்சு இருப்போம். நம்முடைய மனம் சரியான நிலையில இருக்காது. குழப்பிக்குவோம். யாரை நம்புறது, எங்க போறது, என்ன பண்றது, எப்படி செய்யறது அப்படின்னு இருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளாஸ் நம்மளுடைய திருச்சியில் நடந்துச்சு. ஒரு அம்மா இதையே கேள்விதான் கேட்டாங்க. சாமி, செய்வன மந்திரம் நம்ம வீட்டுல இருக்குது. அப்ப நம்ம எந்த ஒரு இது பண்ணாலும் இது நடக்க மாட்டேங்குது, ஏன் அந்த மாதிரி தடையாகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நம்முடைய கர்ம வினைகளை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. அதனாலேயே பெரிய பாதிப்புல நம்ம ஆளாகிறோம். அதுல இந்த செய்வன தாக்கம் அதிகமாகும் போது இன்னும் அதிகமான பிரச்சனை தான் வரும். அதனால இதை நீக்கணும் அப்படின்னா அவசியம் கிரியா யோகத்தை ஒரு மனிதன் வாழ்வில கத்துக்கிறது மிக மிக முக்கியம். அதனால அந்த கிரியா யோகத்தை கற்றுக்கொண்டு முறையா நீங்க செய்யும் போது அந்த செய்வனுடைய சக்தியும் முறியடிக்க முடியும். இது உண்மையான விஷயம். அதனால கிரியா யோகம் என்பது மிகப்பெரிய ரகசியம். அதை முறையாக கற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில் வளமாக வாழலாம். உங்களுடைய செய்வனை, மந்திரம், தந்திரம், ஏவல், சூனியம், காத்து, கருப்பு, இந்த மாதிரி எத்தனையோ அடிக்கிட்டு போலாம். அத்தனை விஷயங்களை வெளிப்படுத்தி சுத்தமாக்கி உங்களை ஆரோக்கியமாக மாற்றும். கட்டாயம் இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ளுங்கள். இப்ப நம்ம வீட்டுல இந்த விளக்கேற்றுறதுனாலையும் நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணி நமக்கு அந்த பவரை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றோம். அப்ப இதனால என்ன நடக்குது அப்படின்னா, அங்க வீட்டுல ஏதாவது ஒரு கெட்ட தீய சக்திகள் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இருக்கிறது இதை நீக்கிறதுக்கு என்ன வழினா, நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். சிம்பிளா சந்தன பொடி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வெண்கடுகு வாங்கிக்கோங்க. நல்ல மட்டிப்பால் சாம்பிராணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி மருதாணி விதை பவுடரா வாங்கிக்கோங்க. நாயுருவி வேருடைய அந்த வேரை பொடி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டு பவுடர் பண்ணி உங்களுடைய சாம்பிராணியில போட்டு வீட்டுக்கு தூபம் காட்டுங்க. அந்த கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியேறி உங்களுடைய வீடு மங்களகரமாகவும் மகாலட்சுமியாகவும் குடிகொள்ள சிறப்பாக இருக்கும். அதை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.